Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும். இது ரொம்ப பாருங்க, ரொம்ப சாதாரணமா தெரியுது எல்லாருக்கும், ஏன்னா நிறைய கேட்டிருக்கிறீங்க. ஆனா சரியா கேட்டோமான்னு பார்க்க போறீங்க இன்னைக்கு. அதுதானே எனக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அதை நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காது. நிறைய பேர் கேட்டு அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. கேட்டா பத்தாது, அதை தீவிரமாய் விவரமாய் கேட்க வேணும், என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதை துல்லியமாய் புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டும். இந்த லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் மாதிரி தான் இதெல்லாம். அவைகளை துல்லியமாய் புரிந்து கொண்டால் காரியங்கள் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம், அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தலாம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பணத்தை தேடுங்கள்னு சொல்லல. ஏன் இதை போதிக்கிறேன்னா, செழிப்பை குறித்து நிறைய போதித்து நிறைய காரியங்கள் சொன்னேன். நிறைய பேர் நினைச்சிடக்கூடாது, ஏதோ பணத்தின் பின்னால போற ஒரு போதனை போல இருக்குது. பணத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு எங்க சில்லறையை பெரட்டலாம் சுருட்டலாம் அப்படிங்கிற போதனை போல இருக்குன்னு நினைச்ச கூடாது. அப்படிப்பட்ட போதனைகள்லாம் இங்க போதிக்கிறது கிடையாது. ஒரு ஆவிக்குரிய சபை. ஆனா பணம் அவசியமா? ஆமா அவசியம். பணம் நல்லதா? நல்லது. பணம் தேவையா? தேவை. அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது தேவையில்லைன்னு சொல்ற ஆளு இயேசு சொன்னது போல முட்டாள். பணமே தேவையில்லை, நான் பணம் இல்லாமலே சாப்பிட்டு பணம் இல்லாமலே தோத்திரத்தை வாடகையா கொடுத்து வீட்டுக்காரருக்கு அல்லேலூயாவை காசாக்கி அரிசி வாங்கி நான் பொழைச்சிக்கிறேன்னு சொன்னா நீங்க பெரிய பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆளு. இன்னும் கேட்டா உடனே இங்கே இருக்க முடியாது நீங்க, ஏன்னா இங்கே கஷ்டம் உங்களுக்கு. பணம் தேவை, ஆனால் பணத்தின் பின்னால ஓட வேண்டும் என்று வேதம் போதிக்கல. பணம் உங்கள் பின்னாலே ஓடி வரும் என்று வேதம் போதிக்கிறது. இதைதான் போதிக்கிறேன். பணம் உங்களை தேடி வருமாம், பணம் உங்கள் காலடியில வந்து குவிந்து கிடக்கும், பணம் உங்களை வந்து சேரும் என்று வேதம் போதிக்கிறது. திட்டவட்டமான போதனைகள் பாருங்க. நான் பணத்து பின்னால ஓடல, பணம் என்னை தேடிட்டு இருக்குது. எங்க அந்த ஆளு அப்படின்னு கர்த்தருடைய கண்கள் என்னை தேடி அங்கே பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறது, எங்கே யாரை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி. ஆகவே நான் பணத்தை தேடி போக வேண்டியதில்லை, நான் கர்த்தரை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். மத்தேயுல சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அதுவும் பிடிக்குது, இதுவும் பிடிக்குது எனக்கு. மத்தேயு சொல்றதும் பிடிக்குது, லூக்கா சொல்றதும் பிடிக்குது. மத்தேயு உலகத்துல என்ன சொல்றாருன்னா, முதலாவது அது தேடுங்கள் சொல்றாரு. ரொம்ப கரெக்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். லூக்கா என்ன சொல்றாரு, இதையே தேடு, வேற எதையும் தேடாதுங்கிறாரு. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. லூக்கா இதையே தேடு. சிலர் சொல்றாங்க இதையே தேடினா அப்படிங்க, கொஞ்சம் சில்லறையும் தேட வேணாமா, காசையும் கொஞ்சம் தேட வேணாமா? இல்ல இல்ல, வேதம் சொல்லுது இதையே தேடு. இதையே தேடினா ஒன்றும் கிடைக்காதுங்க, கிடையாது. நான் இன்னைக்கு காமிக்க போறேன். இதையே தேடுனா, இதே பொழப்பா இருந்தா, இதையே தேடிக்கொண்டால் என்ன கிடைக்கும் என்பதை உங்களுக்கு திட்டவட்டமாய் நான் காண்பிக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையே. நல்லா அழுத்தி சொல்லுங்க, அந்த ஏ மட்டும் அண்டர்லைன் பண்ணீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அதையே தேடிட்டு இருங்க. நேற்று அதை தேடுறீங்க, இன்னைக்கு தேடுறீங்க, நாளைக்கு தேடுறீங்க, என்னைக்குமே கடைசி நாள் கடைசி மூச்சு வரைக்கும் அதையே தேடிட்டு இருங்க, வேற எதையும் தேடாதீங்க. அதுதான் சொல்லுது. அதனாலதான் இந்த லூக்காவினுடைய வெர்ஷனை நான் இன்றைக்கு வாசித்தேன். ரொம்ப பிடிக்குது எனக்கு. ராஜ்யத்தையே தேடுங்கள், அதையே தேடுங்கள். இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளத்துல இறங்க வேணும் பாருங்க. இது சும்மா ஒரு சாதாரண காரியம் இல்லை. நான் கேட்டிருக்கிறேனாக்கும், படிச்சிருக்கிறேனாக்கும், அந்த வசனமா எனக்கு தெரியுமாக்கும், எங்க வீட்டுல கூட மாட்டி வச்சிருக்கமாக்கும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அது இன்றைக்கு நமக்குள்ள இறங்க வேண்டும். ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அதை எப்படி தேடுவது என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு நான் போதிக்க போகிறேன். பாருங்க, நான் ஓமையை குறித்து போதித்தேன். 15 21 வசனம் வரைக்கும். அந்த களஞ்சியங்களை இடித்து கட்டி பெருசாக்கி கட்டினா நிறைய விளைஞ்சது இந்த பணக்காரனுக்கு. அவன் அதெல்லாம் கட்டினா, கர்த்தர் அவனை பார்த்து முட்டாள்னு சொன்னாரு. இன்னைக்கு நீ செத்தா இதெல்லாம் யாருக்கு போய் சேரும்னு சொன்னார் என்று ஓமையை நான் விளக்குனேன். ஏன் அவனை முட்டாள்னு சொன்னாரு? பணக்காரனா இருக்கிறதுனால முட்டாள் இல்ல, களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டினதுனால முட்டாள் இல்ல. அவன் ஏன் முட்டாள்னா, தனக்குனே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே வாழ்ந்து கொண்டு இந்த சில்லறையை பெறட்டுறதுலயே இருக்கிற அவன் முட்டாள். அவன் இப்படியே இருக்கிறான்னு 21ஆம் வசனம் சொல்லுது. அந்த ஊமையை சொல்லி முடிச்ச உடனே
அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பொழுதன்னைக்கு அவனுக்கு இந்த பணத்தை பற்றி தான் அவனுடைய மனம் நிரம்பி இருக்குது. பணத்தையே தேடுறான், பணத்தையே நாடுறான். பணத்தை பற்றிய கவலை அவனுக்கு. எப்படி பண்ணலாம், இதை எப்படி சேர்க்கலாம், அதை எப்படி உருட்டலாம், இதை எப்படி பெரட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அவனை பார்த்துதான் தேவன் சொல்றாரு முட்டாளேன்னு. நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள், பணம் இருந்தாலே இந்த மாதிரி ஆயிடுயா, பணத்தை பற்றியே யோசனை போயிடும், பணத்தை பற்றியே இது போயிடும். என்கிட்ட பாருங்க 10 ரூபா கூட இல்லை, அதனால நான் கவலைப்படுறதே இல்லை. கிடையாது. 10 ரூபா கூட இல்லாதவங்க எவ்வளவு பணத்தை பற்றி கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். உண்மையா நெஞ்சில கை வச்சு சொன்னீங்கன்னா உண்மையா தெரியும். 10 லட்சம் உள்ளவனும் பணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். 10 ரூபாய் உள்ளவனும் இன்னும் கேட்டா அதை விட அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் தான் சொல்ல வேணும். நான் சொல்லுகிறேன், பணம் இல்லாதனால நம்ம பெரிய பரிசுத்தவான் ஆகிட்டோம், 10 ரூபா கூட இல்லாதனால பெரிய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கிட்டோம், நமக்கு பணம் இல்லாதனால பண ஆசை இல்லை அல்லது பணத்தை குறித்த கவலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடவே முடியாது. 10 ரூபாய்க்கும் பணத்தை பற்றிய கவலை வருது, 10 லட்சத்துக்கும் பணத்தை பற்றிய கவலை வருகிறது. ஆகவே 10 ரூபா வச்சிருக்கீங்களா 10 கோடி வச்சிருக்கீங்களான்ற ஒரு பொருட்டல்ல, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் செத்து பரலோகம் போகும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய போறேன்னு. கிடையாதுங்க. இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னாரு. அது சொல்றதுக்கு முன்னால என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. அப்படின்னா இன்னும் வரலன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் இன்னும் வரல, அதுக்காக தான் ஜெபம் பண்றாரு. கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்றாரு, வரலன்னு அர்த்தம். பிறகு சொல்றாரு, அவரும் சொல்றாரு, யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்குது, கிட்ட வந்துருச்சுன்றாங்க. அப்ப வராமல் இருந்த தேவன் ராஜ்யம், எந்த ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபித்தாரோ அந்த ராஜ்யம் போக போக இயேசுடைய வாழ்க்கை நாட்களிலே ரொம்ப கிட்ட வந்துருச்சான். ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லுகிறேன், அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அந்த ராஜ்யம் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக வந்து விட்டது. இருக்கீங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக வந்திருக்கிற ஒரு காரியம். என்ன விதமான ராஜ்யம் என்பது குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். திருப்புங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். லூக்கா 17, 20, 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சமாய் வராது என்று சொன்னா, இதோ இங்க இருக்குது, அங்க பாரு, இங்க பாருன்னு பார்க்கிற அளவுக்கு வராது. சரீர பிரகாரமான விதத்தில் வராது. தொட்டு உணர்ந்து பார்க்கிற அளவுக்கு வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது விராது. அப்படிலாம் சொல்ல முடியாது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. இதோ பார், இதான் தேவனுடைய ராஜ்யம் என்று. இதோ சிங்காசனத்தில் இங்க ஒருத்தர் வீட்டு இருக்கிறார், அவர் தான் ராஜா, இதான் ராஜ்யம் என்று எல்லையை கோடு போட்டு காமிக்கிறது இல்லை. இது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்கிறது கண்களால் காணக்கூடாத அளவுக்கு, பார்க்கக்கூடாத அளவுக்கு, இந்த சரீரத்தின் 5 புலன்களுக்கு விளங்கக்கூடாத அளவுக்கு, ஆவிக்குரிய விதத்தில் கண்களால் காணக்கூடாத விதத்தில், ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்விசிபிள் கிங்டம், ஆவிக்குரிய கண்களால் காண முடியாத ஒரு ராஜ்யமாக அது நமக்குள்ளே வருகிறது என்று இங்கே இயேசு சொல்லுகிறார். கண்ணில் காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணில் காணக்கூடிய இந்த ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா சுத்தி எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் வறுமை, எங்க பார்த்தாலும் இல்லாமை, இதுதான் இருக்குது. இதுதான் இங்க பார்க்கிற ராஜ்யம். கண்களை பார்க்கிற ராஜ்யம் தரித்திர ராஜ்யமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது, தரித்திர புத்தியே வந்துருது அப்படியே. ஏன்னா கண்ணில் எதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணில் பார்க்கறதா மனுஷனுக்கு பெருசா தெரியுது. கண்ணில் எதை பார்க்கறானோ அதுதான் இருக்குது, அதுதான் நிஜம், அதுதான் உண்மைன்னு நினைக்கிறான் சாதாரணமா மனுஷன். இதுல தான் பாருங்க அவிசுவாசிக்கு நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொன்னா, நாம கண்களில் பார்க்கிறதன்படி வாழவில்லை, கண்கிறது பார்க்கிறதுனால நாம் அசைகிறது இல்லை. ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லுகிறார், நான் பார்க்கிறதுனால் ஐ எம் நாட் மூவ்டு பை வாட் ஐ see, ஐ எம் மூவ்டு பை த வேர்ட் ஆஃப் காட் சொன்னார். அவர் தேவனுடைய வார்த்தையினால் அசைக்கப்படுறாராம். கண்களில் பார்க்க கூடாத ஒன்றினால் அவர் அசைக்கப்படுகிறார், கண்களை பார்க்கிறதுனால அல்ல. ஆகவே உலகத்தானுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவன் இந்த கண்ணில் பார்க்கலாம் ஒரு ராஜ்யத்தை, இங்க எல்லாம் நம்பிக்கையற்ற நிலையில இருக்குது, தரித்திரமா இருக்குது, பஞ்சமா இருக்குது, இல்லாமையா இருக்குது,
இது பார்த்தா நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது போல என்று இருக்குது. யாரும் வருத்தப்படுறான், கவலைப்படுறான், தேடுறான், நாடுறான், ஓடுறான். உலகத்தார் இவைகளை நாடி தேடுகிறார்கள். எதை நாடி தேடுறார்களாம்? எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், நமக்கு வீடு எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு சொல்லி அதை நாடி தேடி கொண்டிருக்கிறானாம். ஏன்னா உலகத்தானுக்கு அந்த கவலை அவனை ஏன் ஆட்கொள்கிறதுன்னு சொன்னால், அவன் பார்க்கிற காரியங்கள்னாலே அவன் ஆட்கொள்ளப்படுகிறான். அதனாலதான் அவனுக்கு கவலை ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்குது அவனுடைய வாழ்க்கையில. அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. உங்களுக்கும் அவிசுவாசிக்கு என்ன வித்தியாசம் தான் சொல்றாரு. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். என்னத்தை பூசிப்போம், என்னத்தை உடுப்போம், எப்படி நமக்கு வீடுன்றதை பற்றி கவலைப்படாதிருங்கள். இதான் வித்தியாசம். எப்படி கவலைப்படாம இருக்கிறது? கவலைப்படாம இருன்னு சொன்னதுனால கவலைப்படாம இருக்க போறது இல்லை. எத்தனை விசுவாசிகள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன் கவலைப்பட்டு இருக்காங்கன்னா, அவர்களும் இந்த உலகத்தார் மாதிரி தான் இருக்காங்க. விசுவாசி தான் பேரு, ஆனா இந்த பார்க்கிற காரியங்களையே பெருசாக எண்ணி அதே கவனித்து அதனுடைய கவலைகளை தன்னுடைய உள்ளங்களே போட்டுக் கொள்கிறார்கள். உண்மையான விசுவாசி என்னவென்றால், அவனுக்கு உள்ள இருக்கிறது என்ன என்பதை அறிந்து அதை பார்க்கிறவன் தான் ஆவிக்குரிய விசுவாசி. உள்ள என்ன இருக்குது? உள்ள தேவன் இருக்கிறார். இந்த தேவன் யார்? தங்கத்தாலேயே இழைச்சி செய்யப்பட்ட அந்த பட்டணத்துக்கு சொந்தக்காரர் அவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, வெள்ளியும் பொண்ணு இந்த பூலோகத்தில் உண்டாயிற்று. அப்பேற்பட்ட தேவன், தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், குறைவே இல்லாத தேவன், நிறைவுள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணு என்னுடையது என்று சொல்றாரு. இந்த மலைகளும் காடுகளும் அதில் உள்ள சகல மிருகங்களும் என்னுடையது என்று சொல்றாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அவருடையது, எல்லாம் அவருடையது. அவருக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் அவருடையது. அப்பேற்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, காட் கான்சியஸா இருக்க வேண்டும். விசுவாசினா என்ன? அவன் வேர்ல்டு கான்சியஸா இருக்கிறது இல்ல, உலகத்தை குறித்தே எண்ணங்களால் நிறைந்திருக்கிறவன் அல்ல விசுவாசி. தேவனை குறித்த எண்ணங்களால் அவன் நிறைஞ்சிருக்கான். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த ஐஸ்வர்யவான், சகல நிறைவும் உள்ள இந்த எல் ஷதாய், எல்லா அந்த உலகத்தின் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் என்கிற ஒரு எண்ணத்தால் அவன் நிறைந்திருக்கிறான். அதுதான் விசுவாசி. பாருங்க.